ஓவர் திங்கிங். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே, எந்த ஒரு problems, might be personal issues, might be business issues, might be work pressure, whatever things happen is there. நம்முடைய லவபிள் ஒன் டுடைய அந்த ஒரு அஃபெக்ஷனேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங் பேஸ் பண்ணி தான் இருக்கு. லைஃப் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஹியூமன் பீயிங் கூட கிடையாது. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லாத இருக்கு. ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது பாசிட்டிவா எடுத்துக்கோமா நெகட்டிவா எடுத்துக்கோமா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற செயல் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது உடன்பாடுல இருக்குமா இல்லைன்னா வந்து அது நமக்கு வரக்கூடிய விஷயங்களும் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்ச பார்த்தா அந்த விஷயங்கள் வந்து அதை நம்ம முழு ஈடுபாடு போக முடியும். ஓகேங்களா? நாம் எதுவாக எண்ணுகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல நம்ம எடுக்கிற முயற்சியும் நம்ம எடுக்கிற விஷயங்களும் எதை நோக்கி நம்ம செய்யறது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா நம்முடைய பார்வைகள் நம்முடைய எண்ணங்கள் பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுதுயா? ஓகே. சில காலங்கள் வந்து தாமதிக்கும். சில எல்லாருக்குமே வந்து உடனடியாக நடக்கிற விஷயம் கிடையாது. சில பேருக்கு கியூக்கா இருக்கலாம். தாமதம் ஏற்பட்டாலும் கூட நம்மளுடைய முயற்சியை நம்ம கைவிடாம போயிட்டு ஓகே, எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அதை நீங்க கொண்டு வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஓகே, எதுக்கும் ஒரு ரெமெடிஸ் இருக்கு. எவ்ரி ப்ராப்ளம் ஹேவ் சம் சொல்யூஷன் இஸ் தேர். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, வாழ்க்கை ஒரு சிறிய ஒரு நாட்களில் குறிக்கப்பட்ட இடம். டேஸ் ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட்லி.